இன்னைக்கு நம்ம எப்படி வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் அதுக்கு வந்து கூகுளில் போய்ட்டு கிரியேட் அக்கௌண்ட் டைப் பண்ணுங்கள். அதில் கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பேஜ் விடும். அதில் வந்து கிரியேட் என்ன அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைங்க, பேஜ் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட் நேம் அந்த லாஸ்ட் நேம்னு கேட்கும். உங்களுக்கு இந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி, இப்போ நான் வந்து டெமோக்காக நான் குக்கிங் சேனலுக்காக வந்து குக்குன்னு போட்டுருக்கேன். குக் ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேம் வந்து டிஷ்ஷுன்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. இல்லை ஒரு பர்சனல் இமெயில் ஐடி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அது நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும், மந்த்து, டேட்டு அண்ட் இயரு. நான் டெமோக்காக நான் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டைப் பண்ணிங்க. அப்புறம் வந்து ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்கும். இதெல்லாம் மேல் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கூகுளே ஒரு சஜஷன் பண்ண எனக்கு ஒரு 3 இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி சஜஷன் பண்ணி அதில் எதனா ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நீங்கள் நியூவாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுனால் வந்து கேப்ஸு, ஹேஷ்டிக் அது மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மாதிரி வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்த கூட ரெக்கவரி மெயில் ஐடி கேட்கும். அது உங்களுக்கு தேவையான, எனக்கு வந்து அது தேவை, நான் ஒரு டெமோக்காக ஸ்கிப்புன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிப்பு இல்லை நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. உங்கள் மெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. மெயில் ஐடி க்ரியேட் ஆனால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட கேட்கும். அது வந்து நீங்கள் வந்து அக்ரி கொடுத்துங்க. அதை அப்புறம் வந்து உங்கள் சேனல் இது இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் பண்ண சேனல் வெல்கம் குக் டிஷ்ஷுன்னு வந்துடுச்சு. பேஜ் இப்படி தான் வந்து லாகின் இதுவாகும். உங்களோட மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களோட பேஜும் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கள். இப்போ என்ன பண்ண, கூகுளில் ஓப்பன் பண்ணிட்டு youtube.comனு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா சைடில் நீங்கள் க்ரியேட் பண்ண, நான் இப்போ க்ரியேட் பண்ண சேனல் வந்து சீன்னு ஒரு லோகோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி உங்கள் சேனலோட லோகோ வந்து அதில் வரும். அதை கிளிக் பண்ணிங்க. இதை உங்களோட சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், அது ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். அதில் வந்து யுவர் சேனல் கிளிக் பண்ணிட்டோன்னா பாருங்கள், உங்களோட சேனலோட நேம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் சேனல் வந்து கிளிக் ஆகிடும். உங்களோட யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. அதில் அக்கௌண்ட்டுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஆல்ரெடி வேறு எதனா ஐடி இருந்ததுன்னா அதில் இதுவாகும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் செக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து லோடிங் ஆகும். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்தோடனே திருப்பி வந்து நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பாருங்கள், என் இமெயில் ஐடி கொடுத்து நான் சைன்இன் பண்ணி பாஸ்வேர்டு நான் இருங்க டைப் பண்ணுறேன். அதே பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இது மாதிரி வந்து பேஜ் வந்து உங்களுக்கு அந்த யூடியூப் ஆப் வந்து அப்படி வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ண எஸ்என் கொடுத்துங்க. இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஐ அக்ரீன் கொடுத்துங்க. அந்த யூடியூப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் லோகோவோட சேர்த்து வந்துடும். நீங்கள் இப்போ யூடியூப் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மாதிரி சேனல் வந்துடும். இதை வந்துடுச்சு பாருங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணோன்னே யுவர் சேனல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அப்படியே அந்த கர்சரை கீழே இறக்கிடு அந்த சேனல் செட்டிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி வரும் பாருங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷன்ற பட்டனு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இது வந்து குக்கிங் சேனல்னால அந்த டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு ஏற்ற மாதிரி குக்கிங், டிஷ்ஷு, ஃப்ரை அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். குக்கிங் போட்டேன், ஃபிஷ் ஃப்ரை போட்டுப்பேன். இது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த சேனல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீவேர்டு வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி வந்து டன் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து வேறு யாரும் உங்கள் பேஜை ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா அபவுட்டில் பார்த்தீங்கன்னா அதோட இது உங்களுக்கு காட்டும்.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லோகோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி லோகோ இப்போ குக்கிங் சேனல்னால் அதுக்கேற்ற மாதிரி லோகோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே விடும். கேலரிக்குள்ளே போய்ட்டு எதனா ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லோகோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி லோகோ வந்துச்சு. உங்களுக்கு பேனர் வேணும்னா பேனரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் youtube.com போடுங்க. போட்டோன்னா இப்படி வரும். youtube.com கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதை வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி வந்தோடனே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே கர்சர் கீழே வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும், பிராண்டிங் இருக்கும். உங்களோட பிராண்டிங், உங்களோட நேமு, லோகோ எல்லாமே வந்துடும். பேனர் இமேஜும் காட்டும். அதில் உங்களுக்கு தேவையான பேனர்னால் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வீடியோ வாட்டர் மார்க் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி கேலரியில் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனலு, உங்களோட வெப்பேஜோட URL, டிஸ்கிரிப்ஷனு எல்லாமே அதில் காட்டும். பாருங்கள் எல்லாமே. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எதனா லிங்க் இருந்ததுன்னா அந்த ஆட் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ்புக்கில் லிங்க் இருந்ததுன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து பப்ளிஷ்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், என் இமெயில் ஐடி கொடுத்துட்டு பப்ளிஷ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களோட சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உங்களோட யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள், அதை கிரியேட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஏ ஷார்ட் அப்லோட் வீடியோ கோட்டில் கிரியேட் ஏ ஷார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இது பண்ணுமோ அதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து கிரியேட் வீடியோ அப்படின்னாலும் அது வந்து நீங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட ப்ரொசீஜர் அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான்.